பங்களாதேஷை பொறுத்தவரை இந்தியாவோட மோதக்கூடிய ஒரு நாடே கிடையாது. அப்ப ஷேக் ஹசீனா இருக்கும்போதே, அதாவது பங்களாதேஷ் ஒரு நாடு அப்படிங்கிற அந்தஸ்துல இருந்துச்சு. ரொம்ப நாள் முன்னாடிலாம் இல்ல. ஒரு 6 மாசம் முன்னாடி வரையும் நாடு, ஜிடிபி, இந்தியாவோட டெக்ஸ்டைல்ல முந்தி போயிருச்சு பாருன்னு இங்க கூஜா தூக்குறதுக்கு கூட ஆட்கள் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து உள்ளூர்ல கூஜாவோட சுத்துற ஆட்கள் கூஜாவை புடுங்கிட்டு போற அளவுக்கு திருட்டுத்தனம் கூடி போச்சு. அந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிருச்சு. நாடுங்கிறதும் இல்ல, அரசாங்கங்கிறதும் இல்ல. யாருதான்ப்பா இருக்கா? யாரோ ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னதான்ப்பா செய்றாரு? அவரு தேர்தல நடத்துறக்காக நாட்ட திருத்திக்கிட்டு இருக்கார். அப்படிங்கிறத தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. அந்த யாரோ ஒருத்தர் யூனுஸ் தான். யூனுஸ் தான் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி தெரியுமா? அவர் கிடைச்சதுக்கு நீங்கலாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படின்னு ஐரோப்பாவும், அமெரிக்காவும் நம்ப வச்சுச்சு அந்த மக்கள. யூனுஸ கொண்டு வந்து இடைக்கால நிர்வாகம், அந்த நிர்வாகத்துக்கு தலைவன் அப்படின்னு போட்டுச்சு. அந்த மக்கள் நம்புனார்களா, நம்பலையான்னு நமக்கு சத்தியமா தெரியாது. ஆனா யூனுஸ் நம்பிட்டார். அவங்க சொன்னத நம்பி, தன்னைத்தானே ஒரு அறிவாளி, அரசியல் மேதாவி, பெரும்பாலும் பெரிய அரசியல் ஆளுமைகள் போட திட்டங்களே சில சமயம் பேக் ஃபயர் ஆகும். ஆனா, அரசியல் ஆளுமை அந்த திசை பக்கம் கூட நீ முடியாதுடா அப்படிங்கிற யூனுஸ் போடுற திட்டம்லாம் பேக் ஃபயர் ஆகுமா? அது முதல்ல ஃபயரே பிடிக்காதுடா. அப்படியே பிடிச்சாலும் நாங்க உன்னத்தான் கொளுத்தி விட போறோம் அப்படிங்கிற மாரி இந்திய உளவுத்துறை இறங்கி வேலை பார்த்துருக்கு. அதுலேருந்து யூனுஸ் தப்பிக்க முடியாம திணர்றாரு. யூனுஸ் உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம், தேர்தல் அப்படின்னா என்ன? அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. தேர்தல்ங்கிறத பத்தி ஒண்ணுமே பேசல. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் திருத்தப் போறோம். அடிப்படையில இருந்து எல்லாத்தையும் மாத்திட்டு, அதுக்கப்புறம் தேர்தல் வைக்கப் போறோம். இப்ப என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிட்டாரு. அப்படி ஈஸியா கடந்து போகும்போது, அவரை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தா 2டே பார்ட்டி தான். ஷேக் ஹசீனா வெளியில போயாச்சு. யூனுஸ் வரும்போதே ஷேக் ஹசீனாவோட ஆட்களை எல்லாம் தேடி தேடி விரட்டி விரட்டி வெட்டி கொன்னுகிட்டு இருந்தாய்ங்க. அதனால அவர்கள் பூரா தலைமறைவு தான். அடுத்து கலித்தாஜியா அவர்கள் எப்படி பார்த்தாலும் தேர்தல் நடக்கும். சிங்கிள் பார்ட்டி நம்ம தான். அடுத்த ஷேக் ஹசீனா நம்ம தான். அவங்கள மாரியே நம்மளும் ரூல் பண்ணிட்டு போவோமே. இப்ப என்ன? அமெரிக்கா நான் உனக்கு ஃபேவர். சீனா நான் உனக்கு ஃபேவர் அப்படின்ட்டார்கள். இந்தியா போற போக்குல என்னைய நீங்க தான் வழிக்கு கொண்டு வந்துருவீங்கல்ல. அப்புறம் என்ன இப்ப? அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் வந்தார்கள். வந்த வேகத்துல ஓடி போயிட்டார்கள். என்ன அப்படின்னு கேட்டா, முடியல, ஜுரம் அடிக்குது அப்படின்ட்டார்கள். இந்த முடியல, ஜுரம் அடிக்கிறதுக்கு லண்டன் வரையும் போணுமா அப்படின்னு கேட்டா, பின்னாலேயே தகவல் வருது. இந்த அம்மையாரையும் போட்டு தள்ள ஒரு கேங் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு. அதனால தான் பறந்து ஓடி போயிட்டார்கள். ஏதோ ஷேக் ஹசீனா பெரிய பதவியில இருந்துச்சு. அதனால அத அப்படி இப்படின்னு சாப்பர கீப்பர வச்சு தப்பிச்சு போச்சு. நமக்கு அந்த ஏற்பாடுலாம் செஞ்சு குடுப்பாங்களான்னு தெரியலடா சாமி அப்படின்னு கிளம்பி ஓடி போயிட்டார்கள். ஆனா கட்சி ஆக்டிவா இருந்துச்சு. தேர்தல் வந்துரும். அந்த தேர்தல்ல நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு பெரிய அளவுல பிரச்சாரங்கள், அப்படியே அன்றாட அரசியல் நிகழ்வுகள் அப்படின்னு ஒரு 3ல இருந்து 6 நாள் அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கலிதாஜியா அவர்களோட பார்ட்டி. அதுக்கப்புறம் இந்த அம்மா ஓடி போனதுக்கப்புறம், அப்படியே மெல்ல ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. ஸ்லோ டவுன் ஆனதுக்கப்புறம், யூனுஸ சுத்தி உள்ள ஆட்கள் அப்படிங்கிறது 2டே குரூப் தான். ஒண்ணு இந்த ரவுடித்தனத்த எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஆட்கள். மாணவர்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிக்குவாய்ங்க. ஆனா எந்த ஸ்கூலு, காலேஜ்ல படிச்சாய்ங்கன்னு நமக்கும் தெரியாது. அவனுங்களுக்கும் தெரியாது. இவனுங்களுக்கு பூரா ஃபண்டிங் பண்ண அமெரிக்காவுக்கு மட்டும் தெரியும். இப்ப அந்த ஃபண்டிங் பண்ண அமைப்புகளும் காணாம போச்சு. ஒரு பயம் இல்ல. அவன் அவன் அங்க அமெரிக்காலயே எங்க கைது பண்ணிருவாங்களோன்னு பயத்துல திரியிறாய்ங்க. ஒவ்வொருத்தன் பேலன்ஸ் ஷீட்டையும் உருவி பார்க்குறாய்ங்க. அதுல ஓராயிரம் ஃப்ராடுகள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது, அதுல கூட்டத்துல இருந்து ஒரு சைடு மாணவர் அமைப்பும், யூனுஸுக்கு திடீர்னு புத்தி எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. இல்ல எவனோ சொல்லி அனுப்பும்போதே சொல்லி விட்டாங்களான்னு தெரியல. பாகிஸ்தான போய் கொஞ்ச நாள் மடியில எடுத்து வச்சுக்க. ரொம்ப நாள் நாங்க மடியில உட்கார வச்சு, அதாவது ஐரோப்பா, அமெரிக்கால இருந்து வந்தனால, அந்த பயலுக்கு கூட சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ரொம்ப நாள் நாங்க பாகிஸ்தான மடியில தூக்கி வச்சு நாசமா போயிட்டோம். நீ கொஞ்ச நாள் மடியில தூக்கி வச்சு நாசமா போய்க்க அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்களோ என்னமோ! இவரு வந்துட்டு ஒரு பக்கம் மாணவர் டீமை, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவான சில மத டீம்களையும் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு, அப்படியே மிரட்டிக்கிட்டு திரிவோம் அப்படின்னு சொல்லி திரிஞ்சாரு. ஆனா, அப்படி மிரட்டிக்கிட்டு திரியும்போது, அண்ணனுக்கு ஒரே அழுத்தம். என்ன அப்படின்னா, "ஒண்ணும் கிடையாது. தேர்தல் வையி. வைக்கிறேன்னு தானே வந்த. தேர்தல வச்சா தானே அரசாங்கம். அந்த தேர்தல் வந்து அரசாங்கம் வந்தா தானே இடஒதுக்கீடு வரும். அதுக்காக தானே நாங்க போராடினோம். கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்கணும். யார்றா? எல்லாரும் வேலை பார்க்கணும்." டேய் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கம்மியான வேலை வாய்ப்பு தான்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இந்த ஸ்கீம தூக்கிட்டா நான் வேலை பார்த்துருவேன் அப்படின்னு நம்புனார்கள். ஸ்கீம தூக்க முடியல அப்படின்னோனே ஷேக் ஹசீனாவே தூக்குனார்கள். இப்ப ஷேக் ஹசீனாவ தூக்கிட்டு ஸ்கீம் இருக்கான்னு கேட்டா, ஸ்கீம் இருக்கு இல்லைங்கிறலாம் 2வது. கவர்மெண்ட் இருக்கா?
ஆஃபீஸ் இருக்கா? ஆட்களுக்கு சம்பளம் போட காசு இருக்கா? அப்படின்னு எதுவுமே இல்ல. போயிட்டு வா அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிப்போச்சு. அப்ப தேர்தல் வையி அப்படி இப்படின்னு பிரஷர் வரவும், தலைவன் கையில இருந்த ஒரே ஐடியா என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஷேக் ஹசீனா பார்ட்டி இல்ல. திரும்ப வரவிடாம பண்ணிறணும். அப்ப இந்தியாவ வம்பிழுத்துக்கிட்டே இருக்கணும். ஷேக் ஹசீனாவ குடு, குடு, குடுன்னு சொன்னா, இந்தியா அந்த நேரங்கள்ல எல்லாம் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணும், வம்பு பண்ணுவோம். அப்படியே ஷேக் ஹசீனாவ ஒரு பிளாக் லிஸ்ட்லயே வச்சிருப்போம் அப்படிங்கிற மனநிலையில தான் முதல்ல ஷேக் ஹசீனாவ குடுன்னு யூனுஸ் பிள்ளையார் சொல்லி போட்டது. 2வது அப்படிங்கிறது, இப்ப இந்தியா தன்னோட ஆட்டத்த ஆடும். ஆடும்போது என்ன ஆகும்? ஷேக் ஹசீனாவ தொட முடியாது. ஆனா அவர்கள் பார்ட்டி மெம்பர்கள் நெறைய பேர் ஓடி போய்ட்டார்கள். இருந்தாலும் உள்ளூர்ல இருக்கிற கொஞ்சம் பேரு, உள்ளூர்ல இருக்கிற அவர்களோட அசையா சொத்துக்கள், இதுகள பெரிய அளவு சூறையாடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தியரி. அப்படி சூறையாடுற சாக்குல கலிதாஜியா பார்ட்டியும் சேர்ந்து சூறையாடிருவோம். 2 கட்சியும் இப்ப ஒழிக்கிறோம்டா. தேர்தல வைக்கிறோம். இப்ப யாரு இருக்கா? நம்ம மட்டும் தானே இருக்கோம். நம்ம கூட இருக்கக்கூடிய அடுத்த நண்டு சிண்டுக தானே! ஒரு பக்கம் மாணவர் அமைப்பு, இன்னொரு பக்கம் கேட்கவே வேணாம். இவனுங்கள என்னமோ சொல்லிக்கட்டும், திரியட்டும். இவனுங்க தான் இப்ப நம்ம தான் பவர்ல வருவோம் அப்படிங்கிறக்காக தான் மெல்ல மெல்ல கலவரத்த உண்டு பண்ணாரு. அந்த கலவரத்துக்கு வலு சேர்க்கணும்னு சிறுபான்மையர தொட்டாரு. இந்தியா பெரிய அளவுல தூக்கி போட்டு மிதிக்கவும், இப்ப அந்த திசை பக்கம் போறது கிடையாது. போகாம ஷேக் ஹசீனாவ மட்டும் டார்கெட் பண்றது. அந்த அம்மா பேசுனனால தான் நாங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க வேண்டியதா வந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியது. டேய் அந்த அம்மா 2 மணிக்கு பேசுச்சு. நீ 12 மணிக்கு தொட்டு தொலைச்ச. 2 மணிக்கு பேசுறேங்கிறத 2 மணிக்கு தான் அவனுங்க கட்சிக்காரங்க ஊரு பூரா போஸ்ட் அடிச்சே ஒட்டுனாய்ங்க. லாஜிக்கே இடிக்குதே அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மேஜிக் நடந்து போச்சு. அந்த அம்மா பேசுதுங்கிறது அவுட் ஆயி போச்சு. மக்கள்லாம் தன்னெழுச்சியா எழுந்து நடந்து ஓடி போய் வீட்டெல்லாம் உடைச்சுட்டார்கள் அப்படின்ட்டாய்ங்க. பொருந்துற மாரி பொய் சொல்லுப்பா. அதுக்கு ஏன் கலிதாஜி ஆட்களையும் சேர்த்து அடிச்சு உடைச்சீங்க? அப்டின்னா, அங்க தான் விஷயமே இருக்கு. இதுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. இருக்கிற 2 பார்ட்டி ஆட்களையும் ஏதோ ஒரு காரணம், தொடர்ந்து கலவரம். இத சொல்லியே காலி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல நம்மள நச்சு எடுத்து தேர்தல் வைக்கும்போது, நம்மளும் நம்ம ஆட்களும் மட்டுமே தேர்தல்ல நின்னு ஜெயிச்சிரணும் அப்டிங்கிற முடிவோட யூனுஸ் செயல்பட ஆரம்பிச்சார். இப்படி செயல்பட எவ்வளோ நாளு ஆரம்பிச்சாரு அப்புட்ன்னா, 10, 15 நாளு. வந்ததுலேருந்தே அதத்தான் பண்றான். அது ஒரு பக்கம். இப்படி பண்ணும்போது, இப்ப சமீபத்துல ஏறக்குறைய இந்த 15 நாள் உள்ள பங்களாதேஷ்குள்ள நடக்கிற போராட்டம் அப்படிங்கிறது, கட்டுக்கடங்காம நடக்கிற போராட்டமா போச்சு. எப்படி இட ஒதுக்கீடுக்கு அமைதி பேரணி, அமைதியா உட்கார்றோம், அமைதியா பில்டிங்க சுத்தி வளைச்சு முற்றுகையிடுறோம் அப்படின்னு சொல்லி கடைசியில அங்க உள்ள ஷேக் ஹசீனா ஓடி போற அளவுக்கும், அந்த நாடு, நாடுங்கிற அந்தஸ்த இழக்கிற அளவுக்கும் போராட்டம் வீரியமா மாறுச்சு. எப்புட்றா அவ்ளோ பெரிய வீரியமா மாறுச்சு அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுற அளவுக்கு அந்த போராட்டத்தோட ஒவ்வொரு நாளும் வீரியம் கூடுச்சு. ஏறக்குறைய இப்ப யூனுஸுக்கு ஓட ஆட்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படி வீரியமா கூடிருச்சு. ஆனா யூனுஸுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம டார்கெட்டு ஷேக் ஹசீனா, கலிதா ஜியா பார்ட்டி தானே. ஆனா இது ஒட்டுமொத்தமா பங்களாதேஷையே கொளுத்துற அளவுக்கு வீரியமா கூடுதே. எங்க பிரச்சனை அப்படிங்கிறது தான். பிரச்சனை எங்கேயும் கிடையாது. யூனுஸ் தன்னைத்தானே அரசியல்வாதியா நெனச்சு, அங்க உள்ள இருபெரும் அரசியல் கட்சிகள காலி பண்ணா, நமக்கு வளமான எதிர்காலம் நெனச்ச மாரி, இந்திய உளவுத்துறை அங்க யாரெல்லாம்ப்பா ஆளணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாரும் சேர்ந்து கலவரத்த பண்ணுங்க. அதோட பழிய யூனுஸ் டீம் மேல போடுங்க அப்படின்னு சொல்லவும், அங்க 1 டசன் பயலுக கை தூக்கிட்டாங்களாட்டுக்கு. யாரு அப்படின்னா ராணுவம். ராணுவத்துக்குள்ளேயே 3 பிரிவு இருக்கு. காவல்துறை. காவல்துறைக்குள்ளேயும் 2 பிரிவு இருக்கு. அடுத்த கட்டமா ஷேக் ஹசீனா பார்ட்டி, கலிதா ஜியா பார்ட்டி. அங்கேயும் ஆட்கள் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 10 கேங் யூனுஸ் கேங்கோட சேர்ந்து யூனுஸ் கேங்குக்கே தெரியாம இந்த கலவரத்த பங்களாதேஷ் முழுக்க எடுத்துட்டார்கள். அதான் மிகப்பெரிய வீரம். இத முழுக்க செஞ்சது இந்திய உளவுத்துறைன்னு சொல்றார்கள். கவர்ன்மெண்ட் அஃபிஷியலா சொன்னா நம்பிக்கலாம். இப்ப யூனுஸ் கிட்ட கண்ட்ரோலே இல்ல. யூனுஸ் நெனச்சத விட கலவரம் காட்டுத்தீ மாரி பரவுது. இம்மீடியட்டா யூனுஸ் கையில இருக்கிற ஒரே கார்டு, இந்தியாவோட ராஜதந்திர அழுத்தத்துக்கு பணிய வேண்டியது தான். வேற வழியே இல்லைல்ல. அதனால தான் இந்த பில்டிங் அதாவது ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட வீடு எரிக்கப்பட்டதுக்கு இந்தியா குடுத்த அழுத்தத்துக்கு, "இல்ல, இல்ல நாங்க உடனே ஆட்கள பிடிக்கிறோம்" அப்படின்னு சொன்னதும், சுமார் 1000 நபர்களுக்கு மேல பிடிச்சிருக்காய்ங்க. 1000 நபர்களுக்கு மேல பிடிக்கிறதுலாம் விஷயம் கிடையாது. கலவரம் நடக்குது, காவல்துறை போகுது, சந்தேகப்படுற ஆட்கள தூக்குவார்கள், டீடெயின் பண்ணுவார்கள், கேஸ் நடக்கும். இதெல்லாம் தனி கத. ஆனா, இந்த 1000 நபர்கள எப்படி பிடிச்சார்கள் அப்படிங்கிறதுல தான் யூனுஸோட பயமே வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. மூடிட்டு போய் பிடிச்சிருந்தா, இந்திய உளவுத்துறை போட்ட ஆட்டம் எதுவும் வெளியில வந்திருக்காது. இவரு ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாரு. என்ன அப்படின்னா, இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா! பெரிய அளவுல சுத்தி உள்ள டீம் பூரா சேர்த்துப்புட்டாய்ங்க யாரோ ஒருத்தன்.
அப்படின்னு தெரிஞ்சோடனே அதை உடைக்கிறக்காக ஒரு பெரிய அளவு டீம் இந்த கலவரக்காரர்களை பிடிக்க அப்படின்னு பெரிய டீம் போடுறாரு. என்ன அப்படின்னா தனியா ஒரு டீம் போடுறாரு. அரசாங்கத்துல இருந்து கண்காணிப்பு குழு மாதிரி, அடுத்து ராணுவத்துல இருந்து, துணை ராணுவத்துல இருந்து, காவல்துறையில இருந்து, அப்புறம் அங்க உள்ள உளவு ஏஜென்சில இருந்து, இந்த மாதிரி 6-7 துறையை ஒருங்கிணைஞ்சு ஒரு டீம் போட்டு இந்த டீம் தான் பெரிய அளவு ஒரு ஆபரேஷனை கண்டக்ட் பண்ணி இந்த கலவரக்காரர்களை பிடிக்கணுமாமா. இது என்ன போங்காட்டமா இருக்கு. விடிஞ்சு எந்திரிச்சா ரோட்ல தான் நிக்கிறாய்ங்க. பார்த்தா தெரிய போது பிடிக்க போறீங்க. இதுக்கு எதுக்குடா இவ்ளோ பெரிய ட்ராமா? அதாவது தேர்தல் நடத்த கூட நீ ஒரு குழு போடலையேடா. என்னடா கலவரத்த அடக்க இம்புட்டு குழு போடுற அப்புட்ன்னா, விஷயமே இதான். அம்புட்டு பசங்களும் நமக்கு எதிரா கத்தி தீட்ட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இப்ப நம்ம இறங்கி கலவரக்காரனை பிடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க. நம்ம ஆள் மட்டும்தான் மாட்டுவான். அதனால அவனுங்களே கூப்பிட்டு புடி அப்படின்னா, இப்ப அவனுங்க ஆளுகளையும் பிடிக்க மாட்டாங்க, நம்ம ஆளுகளையும் பிடிக்க மாட்டாங்க. யாரோ ஒரு நாள் அப்பாவிய தூக்குவாங்க. இதுக்கு நடுவுல நம்ம இந்த பெரிய ராஜதந்திரம் நினைச்ச இந்த பிளானை டிராப் பண்ணிடுவோம். டிராப் பண்ணோடனே கொஞ்ச நாள் நம்மளை உயிர் வாழ விடும் இந்திய உளவுத்துறை அப்படின்னு மனசுல நினைச்சு இந்த திட்டத்தை போட்டிருக்கார். இதுவும் பேக் ஃபயர் ஆகும். ஆக மொத்தம் பங்களாதேஷ்ல யூனுஸ் எப்படி கலவரத்தை உண்டு பண்ணி சிறப்பா உள்ள வந்தாரோ அதே மாதிரி ஒரு பெரும் கலவரத்தை உண்டு பண்ணி யூனுஸுக்கு எக்ஸிட் கொடுத்து அனுப்பவும் இந்தியா தயாராயிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.